கொடான கோடி இந்த காலை வேலை நன்றி செலுத்துவோம். ஆமென். கரங்களை தட்டி உயிரோடு எழுந்த இயேசுவை பாடலை பாடுவாங்க. ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹalleluya, ஹalleluya.
அழைத்து எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜாவாய்
உயிரோடு எழுந்தவர், அந்த உயிரோடு எழுந்த இயேசுவை பாடுவாங்க. சர்வ வல்லவரே, உயிரோடு எழுந்தவரே, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ஜெயமே ஜெயமே இயேசுவின் நாமத்தில்,
நம்மளோட பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஓகே, நான் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுவேன். நீங்கள் மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லணும். ஓகே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உங்கள் பக்கத்தில் உண்ட கை கொடுங்க. இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கை கொடுத்துங்களா பக்கத்தில்? நான் பார்க்கல யாரும், அப்படியே தான் நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறேங்க. ஓகே, திரும்பியும் இயேசு ரீசன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதியில் நம்ம பார்க்குறோம். அதாவது அதிகாலையிலேயே, அதனால நம்ம சன்ரைஸ் சர்வீஸ் வைக்கிறோம். அதிகாலையிலே இயேசு வெள்ளிக்கிழமை சிலுவிலை அவருக்கு சாவடிச்சிட்டானுங்க, சரிங்களா? அப்போ அவர் வந்து குகையில் வந்து புதைச்சி வச்சுட்டாங்க. அதிகாலையிலே அந்த யூதர் கலாச்சாரம் பிரகாரம் அவங்க வந்து சில காரியங்கள் செய்வார்கள். ஓகே, அவருக்கு மரியாதை செலுத்துறதுனால அந்த காரியங்கள் செய்கிறதுக்காக மரியாள் மெகடலேனியும் அப்புறம் 3 பேர் போனாங்க கல்லறைக்கு போய் செய்கிறதுக்கு. ஆனால் போகிற வழியில் அவங்க பேசிக்கிட்டு போனாங்க. அந்த கல்லறை கல் வச்சு பெரிய பாறை வச்சு மூடி இருப்பாங்க. நம்ம 3 பேர் பெண்களாக இருக்குமே, எப்படி அது நவுத்துறது, எப்படி நம் ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த மரியாதை செய்ய முடியும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே போகும்போது அங்கே ஒரு சம்பவம் பார்க்குறார்கள். Jadi hari ini kita akan renung Yesus sebenarnya telah bangkit. Jadi selepas Good Friday hari itu kita dapati Yesus itu telah dibunuh dan ditanam, okey, di dalam kubur, okey, satu gua. Okey, dia orang letak Yesus dalam gua itu, tetapi mengikut adat resam orang Yahudi itu, mereka akan membuat sesuatu perkara di mana menghormati orang meninggal tu. Jadi didapati di sini ada 3 wanita, dia orang pergi nak buat penghormatan itu, tetapi bila mereka sampai, apa dapati wasimah? யோவான் 11:25 இல்லை, யோவான் 20 வசனம் 1-10 வரைக்கும் விறுவிறுன்னு வாசிப்போம். ஏன்னா பிரசங்கம் வந்து அர்த்தத்தை தான் நம்ம போவோம். வாரத்தின் முதல் நாள் காலையில், அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே அதிக இருட்டுன்னும் சூரியனே வரல. ஓகே, மகதலேனா மரியாளும் ஓகே, அவங்க பேசிட்டு வராங்க. அப்புறம் இந்த கல் யார் நவுத்த போகிறா? ஆனால் அங்கே வரும்போது ஆச்சரியமாக அந்த கல் வந்து நவுந்து கிடக்குது. அப்போ மரியா மகதலேனா ஆச்சரியப்பட்ட, யார் இந்த அவ்வளோ பெரிய பாறையை நவுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்ட பிறகு உடனே அவள் ஓடி போயிட்டா. ஓடி போய் எங்கே ஓடி போகிறா? சீமோன் பேதுரு சீசர்களை நோக்கி. அப்போ சீசர்கள் கல்லறைக்கு வரல. இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக ஓடி போகிறாங்க. அவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. சீமோன் பேதுருவும் மற்ற சீசர்களும் பார்த்து சொல்கிறதுக்கு போகிறாங்க, இந்த பார்த்த சம்பவம் சொல்கிறதுக்கு போகிறாங்க. அப்புறம் போய் பாரு, அவ என்ன போய் சொல்கிறா, நம்ம ஆண்டவர் யாரோ உடல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆண்டவர் அந்த கல்லறைக்குள்ளே இல்லை, யாரோ அந்த கல் நவுத்திட்டு ஆண்டவரை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்புறம் அப்போ இவங்க இது கேள்விப்பட்டவங்க ஒருவன்னு ஓடுறாங்களாம் அந்த கல்லறை பார்க்கறதுக்கு. பாருங்க, இங்க பேதுரு தான் எஞ்சி ஓடுறான். ஆனால் மற்ற சீசர்கள் பின்னால் வந்தாங்க பாருங்க. ஆனால் அந்த கல்லறைக்கு போய் சேராத முன்னுக்கு இந்த சீசர்களெல்லாம் பேதுருவை மிந்திட்டு போகிறாங்க. ஏன் பேதுரு வயசானவர், அவர் வயசானவர். இப்போ நானே ஓடுறேன்னு வச்சுக்கோமே, இந்த பையனுங்கெல்லாம் என்னை வெட்டிட்டு போயிடுவானுங்க இல்லை ஒருவருன்னு, என்ன பாசர் எவ்வளோ மெதுவாக ஓடுறாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி
ஸோ இந்த சீசர்கள்லாம் பேதுருவே வெட்டிட்டு முன்னுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அங்கே போய் அவங்க பார்க்குறாங்க, ஆமாம் உண்மையிலே இயேசு அந்த கல்லறைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து குனிந்து பார்த்து துணி கிடக்குது அங்கே, ஆனால் ஆண்டவர் காணோம். உள்ளே போகல அவனுங்க, பயம். சீமோன்னு வந்துட்டு பிறகு அவனுக்கு பின்னாடி வந்து கல்லறைக்குள்ள பிரவேசித்து கிடக்கிறது பாருங்க. இங்க இவனுங்க பேதுருவே மிந்துட்டு ஓடி இருந்தாங்க. முதல் வந்துட்டானுங்க கல்லறைக்கு வந்து குனிஞ்சு பார்க்குறாங்க. அங்கே ஏசு துணியால் சுற்றுவாங்க பாருங்கள். அங்கே வந்து நம்ம தான் இங்கே பெட்டியில் அடித்து நம்ம வைக்கிறோம், ஆனால் அவங்க வந்து துணி, ஓகே, அந்த லீனுன்னு சேலை எண்ணுவாங்க, அதில் சுற்றி அவங்க அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ இவங்க குடிக்க பார்க்குறாங்க, அந்த துணி தான் அங்கே கிடக்குது, உடம்பு அங்கே இல்லை. அப்புறம் பேதுரு வந்துட்டு பிறகு பேதுரு உடனே உள்ளே போயிட்டார் தைரியமாக. இவனுங்கெல்லாம் பயந்துட்டு வெளியே நிற்கிறானுங்க. அப்போ பேதுரு உள்ளே போயிட்டு போய் பார்க்குறாரு, உண்மையிலே அந்த துணிங்கெல்லாம் அவருக்கு உடம்பு சுற்றி இருக்கிற துணி அங்கே கிடக்குது. அவர் தலையில் வந்து ஒரு துணி சுற்றி இருக்கும், அந்த துணி மட்டும் அழகாக மடித்து அந்த இடத்துல வச்சுருக்குது. ஓகே, அப்போ இதை பார்த்துட்டு பாருங்க. அப்போ அதுக்கு பிறகு பேதுரு உள்ளே போன பிறகு இவனுங்களும் தைரியமாக உள்ளே வந்தானுங்க. பார்த்து ஆமாம் உண்மை, இவங்க இயேசு இங்கே இல்லை, எல்லாம் விசுவாசித்தார்கள். அப்போ பழைய ஏற்பாடில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது. It has been prophesied. Ia telah ditentukan bahawa di Old Testament itu bahwa Yesus akan dibunuh, akan disalib, tetapi mengikut perjanjian itu Yesus akan bangkit hidup semula. மீண்டும் உயிரோடு இயேசு வருவார். அப்போ இந்த எழுதப்பட்டது இவனுங்களுக்கே புரியலையே, சீசர்களுக்கே தெரியல, அறியவில்லை. அப்போ ஆண்டவர் சொன்னபடியே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டன பிரகாரம் அவர் உயிரோடு எழும்பிட்டார். அந்த எழும்பின ஆண்டவர் தான் இன்றைக்கு நாம் விசுவாசம் முடிச்சமா இருக்குதா? திரும்பி அவனுங்க வீட்டுக்கு போயிட்டானுங்க. ஐயோ ஏசு இல்லையே, இப்போ நம்ம நம்பி இருந்த இயேசு எங்கே போனாலும் இயேசு இருக்கிறாரு, இயேசு எங்களை பார்த்துக்குவார், இயேசு எங்களை காவல் பார்ப்பார். அவர் தலை இருக்கும்போது நம்மளுக்கு என்னடா பயம், அந்த ஒரு தைரியத்தில் இருந்தார்கள். இப்போ தலையே காணாமல் போயிட்டார். அப்போ நிச்சயம் இவங்களுக்கு பயந்துருவாங்க. பயந்துட்டு இவனுங்க போய் ஆண்டவர் சொன்னார் நீ ஊழியம் செய்யன்ட்டு, இவனுங்க ஊழியம் செய்ய போனானுங்க. பயந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான், வீட்டுக்கு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டானுங்க இவனுங்க. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். as written sebagaimana ditulis di kitab, Yesus telah hidup kembali. Dia sudah bangkit daripada kematian. Dia telah membuktikan seperti yang dikata, saya akan hidup semula hari ketiga. இன்றைக்கு கரெக்டாக 3வது நாள் அதிகாலையிலே இவர்கள் வந்தார்கள், வந்து பார்த்தார்கள், இயேசு வாங்கல்ல 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்துட்டார். கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு ஈஸ்டர்னா நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்வு. இட் இஸ் அ ஜாய்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஃபெஸ்டிவல் ஃபார் அஸ். ஏன்னா ஆண்டவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவம் என்று சொன்னாக்கா ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிருள்ள ஆண்டவர். ஆக இன்றைக்கு நம் விசுவாசிக்கிற ஆண்டவர் உயிருள்ளவர். அதுக்கு தான் அடிக்கடிக்கு நான் பாஸ்டர் சொல்லுவேன், நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் இல்லை, அவர் மரித்த ஒருத்தரிலிருந்து இல்லை. உலகத்துக்கு எத்தனோ தீர்க்கதரிசி வந்தாங்க, எத்தனோ மகான்கள் வந்தார்கள், யாராவது இன்னும் உயிராக இருக்கிறாங்களா? புத்தர், ஓகே, புத்தரை கடவுள்ன்ட்டு சொன்னாங்க, புத்தரை மறித்து அடக்கம் பண்ணாங்க. இப்போ அவனோட எலும்பு ஒன்றும் காணோம், எல்லாம் போச்சு. ஆனால் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் சீன சாமிங்க நிறையா அந்த மாதிரி. நம்ம இந்து சாமிகளும், அது சாய்பாபாவும் வச்சுக்குமே, நான் தான் கடவுளோட அவதாரம் அப்படின்னு வந்த மனுஷன் அவனும் மறுத்துட்டார்.
மறித்து அவரும் புங்கூஸ் பண்ணி விட்டாங்க, உயிராக இல்லையே. ஆனால் நம்ம ஆண்டவர் சொன்னபடி 3ஆவது நாள் உயிரோடு வருவேன். உயிரோடு வந்து அந்த ஆண்டவருக்கு நாம் சந்தோஷப்படணும். இன்றைக்கு நம் கிறிஸ்துவன்னு சொன்னாக்கா இதுதான் அஸ்திபாரம். ஏன்னா நம் வணங்குற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் இல்லை. எத்தனோ பேர் வந்தாங்க, மரித்து போனாங்க, அந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொன்னபடியே உயிராக வரலனாக்கா நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார், அதனால தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் சொன்னார், நீ மரித்தாலும் நீ பிழைப்பே. Even though you die, walaupun kamu mati dalam dunia ini, kamu akan dihidup kembali. ஆக இயேசு சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். உயிரோடு வந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். உதாரணத்துக்கு உங்கள் குடும்பத்தில் உனக்கு பிரியமானவங்க, அதோட கூட அண்ணன் தம்பியோ இல்லை பெற்றவங்களோ யாராரு நண்பனோ இறந்துட்டாக்கா உங்களுக்கு சந்தோஷமாக கவலையாக தானே இருப்பீங்க. நீங்கள் அம்மா போனாலும் சரி, அப்பா போனாலும் சரி, தம்பி இந்த உலகத்திட்டு பிரிந்து போகும்போது நம்மளை கவலையாக தான் இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளால். ஆனால் அதே மனிதன் ஆண்டவர் லாசர் எப்படி உயிரோடு எழுப்பினார், அதே போல் உனக்கு பிரியமான தம்பியோ தங்கச்சியோ அம்மாவோ அப்போ ஆண்டவர் உயிரோடு எழுப்புனாக்கா இப்போ நம்ம மத்தியில் உயிரோடு இருக்கிற என்ன மரித்த உயிராக இருக்கிற உங்களுக்கு சந்தோஷமாக கவலையா? சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் இன்றைக்கு இயேசு விசுவாசிக்கிறவரை நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்திருந்தாக்கா there is no point we believing in Jesus Christ. இந்த வேதத்தை நம்ம நம்புறதுக்கு நோ யூஸ். ஏன்னா எல்லாரும் சொன்ன பிரகாரம் தான் எத்தனோ வேதத்தை எழுதியிருக்கிறாங்க, அவனும் போயிட்டானே. அப்போ நம்ம இயேசும் அதே போல் இருந்தாக்கா எதுக்கு நம்ம விசுவாசிக்கணும்? அதுதான் இன்றைக்கு வித்தியாசம். நாம் வணங்குற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு இருக்கிறார். எப்பயும் நம்ம மத்தியிலே உயிரோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மளுக்கு இன்றைக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு வரும்னு சொன்ன அந்த 3ஆவது நாள் அவர் உயிரோடு வந்தார். அந்த மரணத்தையே ஜெயித்தார். பாவத்தை வென்றார். பாவத்தின் சம்பளம் அந்த மரணம் சம்பளம் தான் அவர் சிலுவிலை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பாவத்தின் சம்பளம், அந்த பாவம் யாரோட பாவம்? நம்ம செய்த பாவம். அவர் எதுவும் பாவம் செய்யலை, அவர் பரிசுத்தமாக தான் பூமியில் வாழ்ந்தார். ஆனால் நம்மளெல்லாம் பாவிகள், நம்மெல்லாம் பாவம் செய்தவங்க, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்மெல்லாம் பரலோகத்துக்கு வரணும். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் பரலோகத்தை அடைய முடியாது. ஏன்னா பரலோகம் பரிசுத்தமான இடம். பரிசுத்தம் இல்லாதவன் எவனும் தேவனையே பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது, பரலோகத்துக்குள்ளே நீ போக முடியாது. அதனால உங்களுக்காக ஆண்டவர் இயேசு ரத்தத்தை சிந்தினார். அவரோட பரிசுத்த ரத்தத்தாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார். ஆக இந்த ஈஸ்டர் அன்னைக்கு ஆண்டவர் பாவத்தை ஜெயித்தார். Dia menang di atas dosa-dosa kamu. Kalau Yesus tak bangkit, maknanya kamu masih hidup dalam dosa. Oleh kerana Yesus sudah bangkit daripada dosa-dosa, daripada iblis, அவர் பிசாசு ஜெயித்தார். பிசாசு கட்டி பிடிக்க முடியல. பாதாளத்தில் இறங்கினால் பாதாளத்தில் he entered into the hell. மரணம் பாதாளத்தில் வரைக்கும் அவர் கொண்டு போனது. இருந்தாலும் அந்த மரணத்தை ஜெயித்தார் ஆண்டவராக இயேசு. ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஆக இன்றைக்கு நாம் இந்த ஈஸ்டர் நம்ம கொண்டாடுறோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நம்பிக்கையான காரியம். அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் பாவத்தை ஜெயித்தார், அவர் பிசாசை ஜெயித்தார். பிசாசை பிடிச்சி வச்சிருக்கோம்ல இயேசுவை. சொன்னபடியே என்ன தனியாக சத்தம் கேட்குதுங்க. சொன்னபடியே அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அவரை விசுவாசிங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் மரித்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்படி உயிரோடு வந்தனோ அதே போல் நீங்களும் உயிராக வருங்க. ஆக ஆண்டவர் கடைசியாக சிலுவையில் அவர் சொன்னது, என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த ஊழியங்களை எல்லாத்தையும் செய்து முடித்தார். அவர் ஆவி ஒப்பு கொடுத்து அவர் இப்போ பரலோகத்தில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் இயேசு வரல ஒன்றும், ஆனால் நீங்கள் உலகத்தை விட்டு போயிட்டீங்க. அதுக்கு தான் நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? மரித்தோர்களே ரெஸ்ட் இன் பீஸ். ஆர்ஐபின்னு ஏன் சொல்கிறோம்? நீ சமாதானத்தோடு ஓய்விடு, ரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் வருகையில் இந்த ஓய்வு எடுத்துருக்கோம். நம்ம அதுதான் சொல்லுவோம், மரித்தவர்களை எப்போதும் நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. சிலர் சிரிப்பாங்க, என்ன அவன் தான் சத்துட்டான், என்ன தூங்கிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. அவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி பரத்துக்கு ஏறினாரோ அந்த ஓய்வு தேவனோடு எடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறிக்கும் போது நீங்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு அன்றைக்கு நீங்கள் உயிர்த்திருங்க. யூ வில் ரிசரக்ட். நீங்கள் உயிரோடு மீண்டும் வருவீங்க. உங்கள் ஆத்மா இப்போ தூங்கிக்கிட்டு இருக்குது. உலகத்தை விட்டு போகும்போது நீங்கள் பரதேசிலே தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் வருகிறார். அந்த நியாயத்தீர்ப்பில் யாரோ நம்மளுக்கு முன்னுக்கு மறித்தார்களோ அவர் எல்லாரும் எழுப்புறார். எழுப்பி அவர்களே என்ன செய்ய போகிறார்? நியாயத்துக்கு போகிறார். நம்ம முன்னுக்கு மறித்தவர்கள் தான் அவங்க தான் நியாயத்தீர்ப்பு போவாங்க. பின்பு நம்ம மறிக்கலைனாக்கா நம்மளும் எடுத்துக்கொள்வோம், நம்மளும் அந்த நியாயத்தீர்ப்புக்குள்ளே போவோம். வாசிப்போம். இன்றைக்கு பவுல் என்ன சொல்கிறாருன்ட்டு வாசிமா. யோவான் 11:25-26. யோவான் 11:25-26. இயேசு அவர்களை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு நித்திய வாழ்வு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆக அந்த ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு நாளுக்கு முன்னுக்கே நம்ம மரித்தாலும் உயிராக இருப்போம், ஆண்டவரை சந்திப்போம். அதனால தான் நம்ம விசுவாசிக்கிறோம். நம்மளை முன்னுக்கு போனவங்களை எல்லாரும் யூ ஜஸ்ட் பிலீவ். நம்ம அம்மா அப்பா தம்பி யாராவது இறந்துட்டாலும் அவங்க கிறிஸ்துக்குள்ளே இருந்து இறந்தாலும் அந்த நம்பிக்கை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. an assurance is given to us. Satu janji telah diberi pada kita. Walaupun kamu telah tinggal dunia ini sebelum kedatangan Yesus Kristus kali kedua, kamu harus percaya bahwa Yesus akan bangkitkan orang yang mati itu semua. Dan dia akan menghakimi. Dia akan tanya, adakah kamu jujur kepada saya? Adakah kamu percaya kepada saya? Adakah kamu hidup suci di atas nama saya? Adakah kamu hidup dalam dosa? Adakah dosa kamu telah dimaafkan oleh Yesus? Seperti dikata. சொன்னபடியே உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த ஆண்டவர் இயேசு எப்போ நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டார். உனக்காக எல்லாம் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து முடித்துட்டார். He has done his job. அல்லேலூயா. அதை நீங்கள் நம்புங்க. அந்த ஆண்டவர் மீண்டும் வருகிறார். அவர் வர்ற முன்னுக்கே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு தான் ஆண்டவர் என்று நீங்கள் வாயால் அறிக்கை விட வேண்டும். பார்ப்போம், வர்றாருன்னு சொன்னார்ல, அவர் வர்றாரா இல்லையா? வருவார், ஆனால் வரமாட்டார். அப்படியே நினச்சிக்கிட்டு இருங்க. ஏன்னா சொல்கிறாங்க, நினப்பு தான் என்ன கெடுக்குதா? உங்கள் பொழப்பே கெடுக்குது. அந்த பொழப்பு நீங்கள் நரகத்தில் தான் சந்திப்பீங்க, பாதாளத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. அந்த ஆண்டவரை நம்புங்க. இப்போ செய்யலைனாலும் நிச்சயம் ஆண்டவர் செய்வார். அதான் சொல்லுவாங்களே, ஒரு கை இல்லாமையே நீ மறித்து போனாலும் கவலைப்படாத. ஐயோ நான் ஒரு கையோடு ஆண்டவர் பார்க்க போகிறேன்னு. ஆண்டவர் சமூகத்தில் நீ சந்திக்கும் போது உனக்கு அந்த 2 கையும் இருக்கும். எந்த ஒரு ஊனம் இல்லை, நோ ஹேண்டிகேப். நீ கேன்சரில் வந்து இறந்தாலும் ஆண்டவர் சந்திக்கும் போது உனக்கு எந்த கேன்சர் இருக்காது. பரலோகன்ற இடம் உனக்கு சந்தோஷம், சமாதானம். அங்கே எந்த பாடுகள் இல்லை, நோய்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில் உங்களுக்காக தீர்த்து முடித்துட்டார். அது நீங்கள் விசுவாசிங்க. அந்த சிலுவையிலே ஆண்டவர் உலகத்தையே ஜெயித்தார். அது நீங்கள் நம்புங்க. Yesus telah berjaya mengatasi segala dosa-dosa dalam dunia ini, kesakitan dalam dosa dalam dunia ini, kepahitan dalam dunia ini.
Karena Yesus adalah hidup. Yesus adalah Tuhan. அவர் தான் ஆண்டவர். சும்மா வந்த மனுஷமார் இல்லை அவர். எத்தனோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள் போனார்கள். அவரோடு நீங்கள் இவரே ஒப்பிட்டு பார்க்காதுங்க. இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் அன்றைக்கு உயிரோடு எழும்பினார். போய் பார்க்கும்போது சொன்னபடியே கல்லறில் அவர் இல்லை, ஆனால் உயிராக சொன்னாரே நான் உயிரோடு வந்துடும்ட்டு. அந்த நாள் ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அது செய்ய வல்லவராக இருக்கிறார். அது நீங்கள் நம்புங்க. கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகளாம், நோய்களெல்லாம், வேதனை இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் ஆண்டவர் ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தையும் ஜெயித்தார். அந்த ஜெயித்த ஆண்டவர், ஜெயம் கொண்ட ஆண்டவர் பாடணும்ல, ஜெயமே பாடணும். அது மெய்யாகவே உண்மையாகவே நடந்தது. ஸோ இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் போல் தூங்கிட்டு இருக்காமல் 6 மணிக்கெல்லாம் வந்தங்க. ஏன்? நீங்கள் விசுவாசித்தீங்க. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு வந்தார். அந்த ஆண்டவர் சந்திக்க, ஆராதிக்க, அவரோட வார்த்தை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க. நிச்சயம் ஆண்டவர் வருகிலே நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்குள்ளே எடுக்கப்படுவீங்க. அல்லேலூயா. இது ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார். மற்றவங்க போல் ஒன்று தூங்கிட்டு, நிறைய பேர் ஒன்று தூங்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைடா, இது ஒரு நாள் ஓய்வு கூட விட மாட்டுறாங்க. இந்த பாஸ் இருக்கணும், வேறு வேலை இல்லையா? கொடுத்த ஒரு நாள் ஓய்வு நாள், அதுவும் 6 மணிக்கு சேவிச்சுக்கிற. எப்போதும் 9 மணிக்கு வைப்பார். ஏதோ கொஞ்சம் தூங்கிட்டு வரலாம். சிலர்கள் இன்னும் தூங்காமலே வந்திருக்கிறேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடிக்கால 1 மணி 2 மணி வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்க. ஜெசிகா வந்துச்சு, பாப்பா வந்து இன்னும் தூங்கவே இல்லையா? ஆமாவா ஜெசிகா? இப்போ தூங்கிட்டு இருக்குதா? ஆண்டவருக்காக நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் மறக்கலை. அவர் எழுதி வச்சிருக்கிறார் ஜீவ புஸ்தகத்தில். அந்த ஜீவ புஸ்தகம் அவர் திறக்கும்போது என் பிள்ளை எனக்காக தூங்காமல் வந்திருக்குது. விடிக்கால 6 மணிக்கு அது உன் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. தனுஷ் தூக்கமாக இருக்குதா? இருக்கும். பிசாசு செய்வான். தனுஷ் தூங்கு 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 பாலான் தனுஷ் நீ. ஓகே மரியா தூங்குறியா? கண்ணு பார்த்துறேன், உன் கண்ணு ஒரு மாதிரி அப்படியே செப்பிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் வருகிறார், நிச்சயம் வருகிறார். வாசி முடியுமா? அது முடிச்சா? உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவரெவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பார். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை கேட்கிறார், நீ விசுவாசிக்கிற? Ada kamu percaya bahwa yang hidup itu tak akan mati? Kalau you percaya Yesus Kristus, you mati pun you akan hidup kembali. You akan berada bersama Yesus Kristus di hari kehakiman. Adakah kamu percaya? Yesus tanya kamu sekarang. அந்த உயிரோட எழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? நீ பரலோகத்துக்குள்ளே வருவ, அது நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் உனக்காக இரத்தத்தை சிந்தினார், உனக்காக பாடுபட்டார், சிலுவிலை மரித்தார். அவர் இரத்தத்தாலே உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார். உலகத்தையே ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், வேதனைக்குள்ளே ஜெயித்து ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அது நீ நம்புறியா? ஆண்டவர் கேட்குறார். தொப்பு டாடா தாஞ்சா selera kamu, adakah kamu betul-betul percaya kepada Yesus? உண்மையிலே மெய்யாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அந்த மெய்யான உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நீ விசுவாசிக்கிறார். ஏன்னா இந்த மரணம், இந்த பாவம், இந்த சோதனைக்காரன் இயேசு ஜெயிக்க முடியாது. பவுலானவர் ஊழியம் செய்து போல அவரையும் ஜெயிக்க முடியாது. பவுல் அவ்வளோ வைரக்கமாக இயேசுக்காக உயிர் கொடுத்தார்கள். எல்லாம் சீசர்களும் அவரோட மரணத்தை நீங்கள் வாசிக்கும்போது மிக பயங்கரமாக மரித்தார்கள். நம்ம சிலர்கள் வந்து அவன் நல்ல சாப்பிட தூங்கும் போதே போயிட்டான்டா, நல்ல சாப்பிட அப்படின்னு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக அந்த 12 சீசர் பல வகை இறந்தார்கள். சந்தோஷமாக இருக்கியா? ஆண்டவர் சொல்லிட்டார்லே, நீ என் பின்னால் வரும்போது உனக்கு பாடு உண்டு, கஷ்டங்கள் உண்டு, உன்னை கொல்லுவாங்க, உன்னை அடிப்பானுங்க. அது வாசிங்க, ஆராய்ஞ்சு பாருங்கள். யாரும் நல்ல சாவு இல்லை. இன்றைக்கு நீங்கள் அந்த முடிவு எடுப்புங்களா? இவ்வளோ சொல்லிட்டாங்களே, சொல்லியும் அந்த இயேசு நான் நம்பணுமா? இயேசுவே சொல்லிட்டாரு, எனக்கு பாடு இருக்குது, நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்குது, நல்லா தானே சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், நல்லா தானே தின்னுக்கிட்டு இருக்கிறேன்,
இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதையெல்லாம் நீ கடந்து போக வேண்டும். அந்த மரணத்தையே ஆண்டவர் பவுல் மூலியமாக கேட்குறார். மரணமே உன் ஜெயம். எங்கே வாசிமா அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 55, 56, 57 வாசிங்க. பவுல் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 55லேருந்து, மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயம். அப்போ அந்த மரணம் சரி, அந்த பாதாளம் நரகமும் உன்னை வெல்லாது. ஆண்டவர் பவுல் மூலியமாக கேட்குறார். எங்கே நீ இவ்வளோ பேசுனியா, நீ இயேசுவை உன்னால் அடக்க முடியுதா? ஆண்டவர் இயேசு உயிரோடு வந்தார். அந்த இயேசுவை நீ 3ஆவது நாள் இன்னும் 4ஆவது நாள் இருக்கிறாருன்ட்டு நீ சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஜெயித்து வந்துட்டார். சொன்னது பிரகாரம் தீர்க்க தரிசனம் பண்ணார். 3 நாள் தான். அந்த 3 நாள் அவர் கம்ப்ளீட் பண்ணார். அவர் 4ஆவது நாள் உயிராக வந்திருந்தா கூட நம்ம நம்ப வேண்டியதில்லை அந்த இயேசுவை. ஏன்னா ஆண்டவர் இயேசுவை நீ வேதத்தில் சொல்லியிருக்கிற 3 நாள் உயிராக வரும்ன்ட்டு, நீ என்ன 1 நாள் லேட்டாக எடுத்துகிட்டு வர்ற? ஏன் பஸ்ஸு டயர் புத்துக்குச்சா அப்படின்ட்டு தெரியும். ஆண்டவர் இல்லை, அந்த 3ஆவது நாள் சொன்னபடியே நான் உயிராக வந்தேன். வாசியமா, மரணத்தின் கூறு. ஆக நீ மரணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாக்கா அதோட சம்பளம் உனக்கு பாதாளம், நரகம். அதான் சொல்கிறாங்கல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக அந்த மரணத்தையே நீங்கள் ஜெயித்து வரணும், அந்த பாவத்தையே நீங்கள் ஜெயித்து வரணும். முடிச்ச மாதிரி இருக்குது ஒன்றும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளுக்கு an assurance God is giving you today, since you trust and believe that Jesus is alive. My Lord, my God, my Jesus has resurrected. He is going to come. Dia akan datang kembali. Apabila kamu percaya, Yesus akan berada sama kamu. Yesus akan merestu kamu, keluarga kamu, anak-anak kamu. Dia akan jumpa kamu di hari kehakiman. Dia telah siapkan satu bilik untuk kita di syurga. Dia akan membawa kita ke dalam rumah yang telah disediakan untuk kita. நம்மளுக்காக ஆண்டவர் இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நம்மளுக்காக ஒரு இடம் ஆயத்து பண்ணி வச்சிருக்கிறார். ஆக ஆண்டவர் வருகிறார். அந்த வருகையின் பிறகு, நம்ம நியாயத்தீர்த்த பிறகு, நம் உண்மையாக அவருக்கு இருக்கும்போது, இயேசுதான் ஆண்டவர் விசுவாசிக்கும் போது உங்களையே அந்த பரலோகத்துக்குள்ளே அவர் கொண்டு போகிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு சொன்னபடியே செய்து முடித்தவர் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை விடமாட்டார். தான் அவருடைய கிருபையாலே நம்மளை, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் ஹீ இஸ் லவ்விங் அஸ், ஹீ இஸ் ஃபர்கிவிங் அஸ். உங்களுக்காக வாசியம் அது எஃபிஷியன்ஸ் 2:8. எஃபிஷியன் வந்து எபிஎஸ்சியா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. இன்றைக்கு ஆண்டவர் உயிராக இருக்கிறார். இன்றைக்கு அவரோட கிருபையினாலே உங்களுக்கு பரலோகத்தில் இடம் கொடுக்கிறார். அவரோட கிருபையினால் நீங்கள் பாவத்தை அறிக்கை விட்டு அது விடும்போது உங்களுக்கு பரலோகத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆக அந்த பாவத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. வாரத்தில் 5-6 நாள் உலகத்தோடு வாழ்ந்துக்கிட்டு, இருளில் வாழ்ந்துக்கிட்டு, அந்த 7ஆவது நாள் ஆண்டவர் போய் பார்த்து பாவ மன்னிப்பு கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்குறார். நீ உண்மையிலே அவரை நம்புறியா? அந்த பாதாளத்திலேருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்ற போகிறார். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா, நீங்கள் நல்லா இருக்கணுமா, சபை நல்லா இருக்கணுமா, எல்லாரும் நல்லா இருக்கணுமா, எல்லாம் நல்லா இருக்குன்றது நீங்கள் நம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆண்டவர் நல்லவர். ஒரு நாளும் நம்மளை ஒதுக்கி தள்ளுற ஆண்டவர் இல்லை. ஒரு நாளும் நம்ம பாவத்தை அவர் சுட்டி காட்ட மாட்டார். அவர் தான் சொல்கிறார்ல, உங்கள் பாவத்தை மன்னிக்கும் போது அது நான் மறந்துட்டேன், அவர் ஞாபகப்படுத்த மாட்டார். புரியுதா? அவர் சொல்லி காட்ட மாட்டார். இத்தனாம் தேதி சர்ச்சில்
ஈஸ்டர் பண்டிகை வச்சாங்களே, நீ எங்கடா இருந்த? இருளில் நான் தூங்கிட்டு இருந்தேன், இல்லை கூட்டாளி கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன். நீ மறைக்கலாம், ஆண்டவர் கண்களிலே நீ மறைக்க முடியாது. ஆண்டவர் கேட்பார், எனக்குன்ட்டு நீ உயிர் கொடுத்தியா, என்னை நீ நம்பினியா, என்னை விசுவாசித்தால் ஆண்டவர் கேட்குறார். அந்த ஆண்டவர் நாம் தொடர்ந்து இந்த நாளிலே நம்புவோம், பாவத்தை வெறுப்போம், பாவத்தை நாம் ஜெயித்து வருவோம், மரணத்தை ஜெயித்து வருவோம், பிசாசை ஜெயிப்போம். ஏன்னா ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த இருக்கிற ஆண்டவர், நம் விசுவாசிக்கிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர், தூங்கிட்டு இல்லை இன்னும் சுடுகாடில். புரியுதா? அந்த ப்ரூஃப் இருந்துச்சுல, சுடுகாடு போய் பார்க்கும்போது கல்லறையில் உள்ள கோசமாங்க அருமையாக செய்திருக்கிறார்கள் சுபாஷினி லாரன்ஸு. அந்த கல்லறை போய் எட்டி பாருங்கள், இயேசு இருக்கிறார் அங்கே. அதுலேருந்தாவது நீங்கள் கொஞ்சம் டச் ஆகணும். சரியா? அங்கே இல்லை, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்துட்டான். ஜெசிகா மக வந்து பார்க்குது, எங்கே இயேசு காணாங்கன்ட்டு. அவர் எழுந்து போயிட்டார். அல்லேலூயா. பிள்ளையே நம்பும்போது நீங்களும் நம்புங்க. ஏன் அந்த விசுவாசத்தில் நீங்கள் பலனடைங்க. ஒன்றும் தாமதம் ஆக்காதவங்க. ஏன்னா நீங்கள் லேட்டு பண்ணாக்கா நீங்கள் என்ன தான் ஆகுங்க எனக்கு தெரியல. அப்புறம் நாளைக்கு பாஸ்டர் சொல்லலைன்னு சொல்லாதுங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. வாசிங்க புக்கு, வேதத்தை, வார்த்தை. இயேசு அந்த ஜெயித்து வந்தார், மரணத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், பிசாசு ஜெயித்தார். 3 திங்ஸ். இது ஒரு சந்தோஷமான நாள். சந்தோஷத்தோடு நம்ம கொண்டாடுவோம். சில நிகழ்ச்சிகள் இருக்குது, சாப்பாடு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதுங்க, உங்கள் சாப்பாடு கொடுப்பாங்களா? கொடுக்குறோம். சரிங்களா? நல்ல உள்ளங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா எடுத்துருப்பாங்க வீட்டுக்கு, லஞ்ச் டைம் சாப்பிடுங்க நீங்கள். ஓகே, சமைக்க வேணாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவராக இயேசுவே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்காக நீ சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நீர் ஐயா. ஆண்டவர் உன்னோட வருகைக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் பலனடைவோம். கிறிஸ்துவென்று சாட்சியாக நாங்கள் வாழ எங்களை நடத்தும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்போது நாம் ஒரு காணிக்கை பாடல் பாடுவோம்.